அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம், பாட்டாளிகள் பலம், விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கு 10 ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம், எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள். அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது. காரணம், இது எங்களுடைய பகுதி, எங்களுடைய தொகுதி, நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பென்னாகரம் ஃபார்முலா, இப்பொழுது நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி ஃபார்முலா. பென்னாகரம் ஃபார்முலாவிலே களத்திலே இறங்கி வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே 2வது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது. அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இவ்வளவு காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த தொகுதியில ஒரே ஒரு தொழிற்சாலை, அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை, சக்கர ஆலை. இது 1970 72 வந்தது. இன்னைக்கு 300 பேர் வேலை செய்யறாங்க. இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள், போனார்கள், இப்ப இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தோம், ஆளுங்கட்சி இருந்தோம், இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கிறோம். தேர்தல் நேரத்தில் வரீங்க, 10 அமைச்சர்கள் இப்ப வரீங்களே, இவ்வளவு காலமா எங்க போனீங்க? தொகுதி மக்களை பாத்தீங்களா? தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா? விவசாயிகள் ஏதாவது செஞ்சீங்களா? இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். தமிழ்நாட்டிலே அதிக டாஸ்மாக் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். கல்வி அறிவு கடைசியில் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த தேர்தலுக்கு மட்டும் 10 அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏன் இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க? பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு 4 பேர் செத்து இருக்கிறாங்க. இப்போ இன்னும் எவ்வளவு பேர் வரப்போகுதுன்னு தெரியல. ஆமா, என்ன செய்தி வெளியில இவங்க சொல்லிட்டாங்க, செய்தி வெளியிட மாட்டாங்களா ஊடகங்க. அதனால இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம். சமூக நீதி காத்த மண் இந்த மண், தியாகம் செய்த மண் இந்த மண், இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண். இந்த மண்ணில் நடக்கின்ற இடைத்தேர்தல் இது. அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இதுல இவங்க தான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இனம், இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம், இப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான். பாட்டாளிகள்லாம் யாரு? நெத்தியில வேர்வை வருவாங்க பாட்டாளி. அது யார், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் இருந்தாலும் சரி, எல்லாம் பாட்டாளிகள் தான். அதனால இது நிச்சயமாக, ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. எள்ளளவும் தகுதி கிடையாது. மேடைக்கு மேடை சமூக நீதினு வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே. என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க? கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது.
ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு 4-5 அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த அமைச்சர்கள் பேச்சை கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். நான் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல, அவங்கள வியாபாரிகள் வணிகர்களா நான் பார்க்கிறேன். அதுல ஒரு 3 வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க. இப்போ எதுக்கு KN நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு? வியாபாரிகளுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா இவங்க எல்லாம் இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம், அதுக்காக தான் இங்க போட்டு இருக்கிறாங்க. இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம், டெல்லி கொடுத்துருக்கோம். அமைச்சர்கள் யாரும் உள்ள விடாதீங்க, பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுட்டு வாங்க. தேர்தல் என்பது சமமா இருக்கணும். அது இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் 3 ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக, ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை புகுட்டுவார். இந்த தேர்தல் கொடுக்கிறோம் எத்தனை முறை பார்த்தோம். இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு கோரிக்கை, எவ்வளவு கேட்டோம், எத்தனையோ போராட்டம் பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகார்ல நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான சமூக நீதி. கர்நாடகால முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க, ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு மாநிலத்தில் பண்றது உங்களால பண்ண முடியாதா? ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது, மனசு கிடையாது. அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற 3-4 வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துடுறாங்க. வேண்டாங்க, இது பிரச்சனையா இப்படி ஆயிடும். என்ன பிரச்சனை இன்னும் இருக்கு, களத்துல நீங்க பார்க்க போறீங்க, எல்லாம் பார்த்துக்குவோம். எப்படி எதிர்கொள்வோம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நாங்க களத்துல நாங்க பார்த்துப்போம். நிச்சயமாக இது இந்த தேர்தலில் அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார், மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு. இவங்க ஆளுங்கட்சி நம்புறது ஒன்லி பணத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மக்கள் சக்தி, மக்களுடைய உணர்வு, மக்களுடைய எழுச்சி, மக்களுக்கு ஒரு மாற்றம், அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் வேணும். அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. தொகுதி மீண்டும் சொல்றேன், இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்ல, இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒண்ணு இல்லாம ஒண்ணு கடைசியில் இருக்கு இந்த மாவட்டத்தில். இதுல இங்க ஒரு அமைச்சர், அங்க ஒரு அமைச்சர், இங்க ஒரு அமைச்சர், இப்படி எல்லாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறாங்க, வந்து பிரச்சாரம் எல்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர திட்டமிருக்கிறாங்க. அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம் உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம். அதிமுக தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க, பிரதான எதிர்கட்சியான அதிமுக தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க. அந்த நிலைப்பாடு அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. அதுக்கு என்னால கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பாமக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுற கொள்கையில் இருந்தீங்க, திடீர்னு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதான் இன்றைய அரசியல் சூழலில் கருதி எங்களுடைய நிர்வாக குழு தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு. 2 நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் செயல்வரை கூட நடத்துறாங்க. பேசின அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஒன்றியல் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமக எதுவுமே செய்யலன்றது நேற்று பத்திரிகை தொடர்ந்து. ஆனா அனைத்து அமைச்சர்களுமே அவங்க அமைச்சர்கள் பேசுறாங்க. இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்தில் அமைச்சர்களா இருக்கிறதே பாமக தான் காரணம். பாமக இல்லைன்னா அவங்க அமைச்சர்களா இல்லை, அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் 2 கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான், பாமக தான் காரணம். ஆனாலும் திமுக அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க, சமுதாய ரீதியில எங்களை இழிவுபடுத்துவாங்க. அந்த திமுக இருக்கிற வண்டிகளை வச்சு எங்களை தாக்குவாங்க, பேசுவாங்க, என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது. அது எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பொருட்டா கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போறது இல்லை. மக்களுக்கு அவங்கள பத்தி தெரியும், அவங்களோட போலி பேச்சு எல்லாம் தெரியும். தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு அக்கறை வந்த போன்ற ஒரு தோற்றம் வரும். அதனால இதெல்லாம் நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆக போகுது? அது ஒரு பில்டிங், அவ்வளவுதான். அதனால இந்த மக்கள் படிப்பு வந்துருமா, இல்ல இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா, இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா, முன்னேறிடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா?
நாங்க மணிமண்டபம் அங்க கட்டல, அதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத் இருக்கிறாரு, அவருக்கு கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்க மணிமண்டபம் கட்டுறோம், இப்படி கட்டுறோம். என்ன கட்டினீங்க? அதெல்லாம் இது ஒரு விளம்பர அரசியல். அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் கொடுக்குறோம். என்ன பென்ஷன் கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுக்குறீங்க? 3000 ரூபாய். ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா? ஒரு தியாகி குடும்பத்துல 100 பேர் இருக்கிறாங்க. நீங்க கொடுக்குற 3000 ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம்? நாங்க கேட்கறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க? மக்களுக்கு வந்து கல்வி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், படிப்பு வேணும், வேலை வேணும், வாழ்வாதாரம் வேணும் தான் அவங்க தியாகம் பண்ணாங்க. அதை விட்டுட்டு நாங்க 3000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க பில்டிங் காட்டுறோம், இதெல்லாம் வேணாம் ஐயா. நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க, சமூக நீதி நிலைநாட்டுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, அதானே கேட்கிறோம். அதனால உண்மையான சமூக நீதி. இடஒதுக்கீட்டுல அந்த 21 குடும்பங்களுக்கு பாமக என்ன செய்யுது? அதாவது நாங்க இது வரைக்கும் அதிகாரத்துல வரல, அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்க நிறைய செஞ்சிருக்கோம். நாங்க செய்யறது நாங்க விளம்பரம் படுத்துறது கிடையாது. வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு, வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறோம், நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும். இதுதான் சொல்றது 1-2, இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். இருக்கிற தியாகிக்கு வேலை வாய்க்கிறது, அது எல்லாம் நிறைய இருக்குது. அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுட்டு அதான் இது வந்து செஞ்சதை சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு என்ன தப்பா நான் எடுத்துக்கிறேன். நாங்க எவ்வளவு செய்யறோமோ அதெல்லாம் வெளியில சொல்லிக்கிறது கிடையாது. எவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோம். நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லாம நீங்க என்ன செஞ்சீங்க? 3000 ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டீங்களா? 3000 ரூபாய் எத்தனை பேர் பிரிச்சுப்பாங்க? பேச வர்றாரு யாரு? ஜெகத் ரட்சகர். அவர் பேச சொல்றாங்க, அவர் பேசுறாரு. அவர் என்ன பண்ணாரு? கேட்கலாம், எவ்வளவு கேள்வி கேட்கலாம். அது அப்புறம் MRK பேசிட்டாரா இல்லையா? அடுத்த நாளைக்கு பேச போறாரு. சிவசங்கர் பேசிட்டாரா? அதுக்கு துரைமுருகன் அவர் பேச விட மாட்டாங்க. அவர் சொன்னாலும் அவர் பேச மாட்டாரு. அப்படி அவர் டீசெண்டா போயிடுவார். வேற யாரு இருக்கா? இதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜாதி யார் இருக்காங்களோ அந்த ஜாதியை வச்சுதான் அவங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க. இதுதான் திமுகவுடைய கொள்கை. இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து இடஒதுக்கீடு குறித்தும் சமூக நீதி குறித்தும் பேசுறீங்க. இது வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு வேண்டாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல யார் சொன்னாங்க சொல்லுங்களேன். யார்? அவர் சொல்லுவாரு. என்ன உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு, கேஸ் இருக்குது, இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. சும்மா ஸ்டே கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பெயில்ல தான் இருக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்புன்றது மத்திய அரசு தான் எடுக்க முடியும், மாநில அரசு அது வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற வாதத்தையும். அப்போ பீகார்ல எப்படி எடுத்தாங்க? பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்து கணக்கெடுத்து நடத்தி அதுல 60 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 75 விழுக்காடா உயர்த்திருக்கிறார். எப்படி பண்ணாரு? அதுல கணக்கெடுப்பு நடத்தியால என்னன்னா 19 குறியீடுகளை எடுத்திருக்கிறாரு. அந்த யார் யார் அந்தந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ, தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ, அவங்கள எந்த நிலையில இருக்கிறாங்க, வீடு இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, இல்ல வாடகை வீட்டுல இருக்காங்களா, எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல, இதெல்லாம் எடுத்து அதுல 1,86,000 குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த 1,86,000 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவங்களை முன்னேற்றி இருக்கிறாரு நிதிஷ்குமார். அதுதானே சமூக நீதி. அது நீதிமன்றம் அதை தடை கொடுக்கலையே. இவங்க நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள் மூச்சு, எங்கள் உயிர் மூச்சு. பேசுறது என்ன கொடுக்க வேண்டியது? அப்புறம் என்ன நீங்க பேசுறீங்க? நீட் தேர்வு தொடர்ந்த குளறுபடி சம்பந்தமா பல மாநில முதலமைச்சர்களே கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்துகிறாங்க. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாமகவுடைய நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு, நாங்க கூட்டணி போனா நாங்க நிலைப்பாடு நாங்க மாத்திக்கிறது. திமுக மாதிரி நாங்க மாத்திக்க மாட்டோம். ஒரே நிலைப்பாடு தான் இருப்போம். நீட் தேர்வு எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இந்தியாவிலே தேவையில்லாத ஒரு தேர்வு. முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கும் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம். ஆனா அதான் எல்லாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சிக்கு தான் கூட்டணி சேரணும்னு கிடையாது. தேர்தல் கூட்டணி அது வேற. அதனால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு. உச்சநீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க, பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால நிச்சயமா அது
தேவையில்லாத ஒரு தேர்வு, சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்க பாக்குறோம். நாங்க அது நிச்சயமா அது எடுக்க வேண்டும். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போகும். இது இன்னொன்று முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்களே, என்ன கேள்வி கேட்கணும் நீங்க? கள்ளக்குறிச்சியில அது அப்பவே நீங்க சொன்னீங்க, வீடியோல வரவிடாம பாத்துக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில 4 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்தா சொல்லப்படுது. அதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து மறுப்பு தெரிவிச்சு கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சரி, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு 10 பேர் அட்மிட் பண்ண, எத்தனை பேர்? 10 பேர் இருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்காங்க 10 பேர். அப்புறம் வேற என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு? முதலமைச்சருடைய பொறுப்பு. ஏன்னா சமீபத்தில் நடந்த மரக்காணத்துல நடந்தது, மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இடக்கரை நாடு அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது. ஒரே இடத்துல நடந்தது. அப்புறம் எதுக்கு நீங்க டாஸ்மாக் சாராயம் விற்கிறீங்க? என்ன காரணம் சொல்றாங்க? அரசு சாராயம் விற்கலன்னா இது போன்ற கள்ள சாராயம் வந்துடும், வித்துருவாங்க. அதனால கள்ள சாராயம் சாவு வரும். கள்ள சாராயம் சாவை விட நீங்க விற்கிற சாராயத்தை தான் சாவு. கோடிக்கணக்கான சாவு, கோடிக்கணக்கான குடும்பம் நாசமாயிட்டு. அதனால சட்டம் ஒழுங்கு கிடையாது. நீங்க விற்கிற சாராயத்தினால தான். ஒரு 5 நாளைக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் ஒரு பெண் ஒண்ணு பாத்தீங்களா? அந்த வீடியோ பாத்தீங்களா? ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான், வரையான்னு கேட்கறான். பட்ட பகல்ல திண்டுக்கல்ல ஒரு பெண்ணு ஒரு குடிச்சிட்டு வந்த நபர் பார்த்து சுத்தி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு. தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக். குடும்பத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் பண்ணாரு தேர்தலில். அதை எப்படி அது சொல்றதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. அதிமுக மறைமுக ஆதரவு தரதா எங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா சொல்லுங்க. See, first thing which is going against development is the Tasman. And this district per se, Vilpuram district per se, is the most backward district of Tamil Nadu, which Vikravandi comes under. There's only one industry in Vikravandi, the sugar factory, that started in 1972, and only 300 people are working there. That's all. And this is a private industry. The government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, from 1967, so many people. And this constituency is just the same. And this is an agrarian constituency based on agriculture and dependent on rain. There is no river, perennial river or nothing to feed this. So that is our priority here. And there's one scheme called Nandan Kalwai scheme, which has been there for, I don't know, I think 30-40 years. Whichever chief minister comes, first thing they will say is, once we will come, we will have the Nandan Kalwai. Nothing has happened. Coming back to this district as per se, Vilpuram has got the highest huts in Tamil Nadu. And they have not done anything. Vilpuram district comes the last in literacy rate. The last 10th and 12th exam, Vilpuram, this year it was, I think, the second last, so third last. Maybe, but last year, a year before, all that, it was the last. And per capita income, you see, Vilpuram comes under one of the last 3 in Tamil Nadu. So based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vilpuram. But which these people are not doing anything. They see these people as only vote banks. They don't do anything for their development. They have not done for their development. And during election they come, they give money, and then they give these Tasmak bottles, and then they win, and then next day that's it. So that's all this has been happening. And our concept of special agro-economic zone for Vilpuram district, because this is an agricultural agrarian society based on agriculture, it needs to be there. And we need Sipcot industrial estate, not on agricultural land. There are fallow lands there in this district, and you pick it up and then start industries like. And so these are some of the things where the government needs to focus on. Can we consider this as your promises? Absolutely. This is what we are going to do. We are going to talk to them. During the campaign, this is going to be our campaign. Thank you. Nandi.